ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ அந்த ஷார்ட்ஸ் வீடியோட கம்ப்ளீட் வெர்ஷன் தான் இந்த வீடியோ இஸ் கோயிங் டு பி. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன மேஜராக பார்க்க போறோம்னா ட்ரேடிங்க்கு என்ன வேணும், என்ன சைக்காலஜி வேணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரேடிங்க்கு மைண்ட் செட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, இட் இஸ் லைக் ஒரு பிஸ்னஸாக பார்க்கணும் ட்ரேடிங்கை. ஒரு லாங் ரன்னுக்கு நான் நெக்ஸ்ட் ஒரு சில வருஷங்களுக்கு மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் மார்க்கெட் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோவை தவிர்த்து நான் ஒன்றும் ஒரு வாரம் 2 வாரத்தில் நான் ட்ரேடிங்கை குவிட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்காக இந்த வீடியோ கிடையாது. ஓகே, மேக் ஷூர் அபவுட் த திங். சரி, இப்போ இதில் லாஜிக்னா என்ன, டெக்னிக்னா என்ன, அது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது. ஓகே, சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ட்ரேடிங் பண்ணணும்னா இனிஷியலாக நமக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த மார்க்கெட்டில் இந்த மாதிரி பிளாங்காக டேட்டாஸ் வருது. ஓகே, இதை வச்சு உங்களால் என்ன மாதிரி ட்ரேட்ஸ் பண்ண முடியும், இதில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ, மார்க்கெட் எங்கே ரிவர்ஸ் ஆக போகுது, மார்க்கெட் எங்கே சப்ளைல இருக்குது, எங்கே டிமாண்டில் இருக்குது, இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து சிம்பிளாக பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். நிறைய எல்லாம் ஸ்ட்ராட்டஜி பேஸ்டாக ட்ரேட் பண்ணுறாங்களே தவிர்த்து டெக்னிக்கல் ஓரியன்டாக ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி, டெக்னிக்கல்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஓகே, டெக்னிக்கல் இஸ் சம்திங் விச் இஸ் பேஸ்ட் ஆன் அ ஃபிக்ஸட் கால்குலேஷன். ஓகே, அது எப்படின்னா, இப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாக்கு ஏக்கும் பிக்கும் ஒரு வேல்யூ கொடுத்துட்டோம்னா பர்ஃபெக்டான ஆன்சராக தான் வரும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பிளான் பண்ணுறோம்னா இண்டிகேட்டர் பேஸ்டாக ட்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாரையும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இண்டிகேட்டர் என்ன பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கலாம், நம்ம சிபிஆர் வைக்கலாம், டே சிபிஆர் வச்சு அனலைஸ் பண்ணுறோம்னா பேசிக் அனாலிசிஸ். ஓகே, ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு என்னாச்சு, மார்னிங் இட் வாஸ் ஓப்பனிங் பிலோ சிபிஆர். இது எல்லா செஷன்லையுமே சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ S1 கீழே தான் இருக்கு. இதில் இன்னும் டீடைல்டாக வேணுமா, நம்ம ஸ்பெஷல் கிராஸ் ஆன் பண்ணோம்னா என்ன ஆயிரும். ஓகே, இந்த இடத்துல லைன் வந்துருச்சு, காலையில் இந்த இடத்த பிரேக் பண்ணவே இல்லை. அப்போ ஆப்வியஸா இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணலாம். அதையும் பிரேக் பண்ணி வந்துச்சா, இந்த இடத்துல செகண்ட் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணலாம். தென் இந்த இடத்துல நான் ரிவர்சல் இங்கே ரீட்ரேஸ் ஆச்சு, திரும்ப கீழே வந்தது, நேராக இட் கேம் டவுன் டு S4. அங்கேருந்து திரும்ப மேலே போச்சு, S3ல ரிவர்சல் ஆச்சு, தென் இட் கேம் டவுன் டு S4. ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக ஒரு டெக்னிக்கல்ஸை ஃபாலோ பண்ணோம்னா எவ்ரிடே வில் பி கெட்டிங் எ பியூட்டிஃபுல் ட்ரேட். இது இன்னைக்கு நேற்றுன்னு சொல்ல, எல்லா நாளுமே இந்த லெவல்ஸ்க்கு மார்க்கெட் பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுட்டே தான் இருக்கு. ஓகே, இந்த மேலே ரிவர்சல் ஆச்சு, சிபிஆரை பிரேக் பண்ணிச்சு, என்டையர் டே ட்ரெண்ட் வாஸ் டவுன். ஸோ இந்த இடத்துலையும் பாருங்க, கரெக்டாக இந்த இடத்துல ரிவர்சல், மேலே போனால் இந்த இடத்துல ரிவர்சல், இங்கே டிஃபேஸ், மறுபடியும் மேலே போச்சு, இங்கேயும் டிஃபேஸ் தான் கிரியேட் பண்ணி என்டையர் டே மார்க்கெட்டையும் முடிச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் டூல் நம்ம கிட்ட இருக்கணும். ஓகே, பாயிண்ட் நம்பர் 1. இல்லையா, என்கிட்ட டூல் இல்லை. நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரீக்ஸோட ஃபண்டமெண்டல்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். எந்த மாதிரி வேல்யூ சொல்றேன்னா, இப்போ வேகா என்ன பண்ணும், வாலட்டாலிட்டி மார்க்கெட்ல ஜாஸ்தி ஆகும்போது ப்ரீமியம்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகும், தீட்டா அது கூட அசோசியேட் ஆனா டிகே எவ்வளவு இருக்கும், கம்மியா இருக்குமா ஜாஸ்தியா இருக்குமா. இதே காமா இப்படி இருந்ததுன்னா மார்க்கெட்டோட சடன் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது. டெல்டா வந்து சென்சிட்டிவிட்டி என்ன பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் வந்து யூ ஷுட் பி வெரி வெரி ஸ்ட்ராங். இந்த ஃபண்டமெண்டல்ஸ் இருந்தால் தான், ஒரு உதாரணத்துக்கு நிஃப்டி வந்து இப்போ அட் மணி 23,150 இருக்கு. மார்க்கெட் வந்து 23,150 இன்னொரு 200 பாயிண்ட் மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 23,250 வருது. ஓகே, இப்போ அட் மணி வந்து 264 ருபீஸ்ல வருது. மார்க்கெட் இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் மேலே போகுதுன்னு சொன்னாக்கா, 23,250 போகுதுன்னு சொன்னாக்கா, அப்போ அந்த ப்ரீமியம் சேம் 264 வருங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. அது 252 போகலாம், இல்லை 262 போகலாம். ஓகே, அந்த 100 பாயிண்ட் ப்ரீமியம் மேலே ஏறும்போது இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் எவ்வளோ மேலே போகும், அதுக்கு முக்கியமாக டிசைட் பண்ண வேண்டிய விஷயம் தீட்டா. அப்போ கேண்டில் எவ்வளோ நேரத்தில் போகுங்கிறது தெரியணும். ஓகே, அப்போ அந்த ப்ரீமியம்ல டெல்டா வேல்யூ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுல மூவ்மெண்ட் நடக்குமா நடக்காதாங்கிறதே தெரியும். ரைட், இந்த மாதிரி இதுல பேக் எண்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ஒரு ஒரு நிமிஷமும் உங்களால ட்ரேட் எடுக்கும்போது போய் 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 மேனுவலா கால்குலேட் பண்றதுங்கிறது ப்ராக்டிகலி இம்பாசிபிள். அதனால இந்த ஃபண்டமெண்டல்ஸ் இல்லைன்னா அட்லீஸ்ட் நமக்கு ஒரு டெக்னிக்கல் டூலாவது இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இண்டிகேட்டர்ல பார்த்தோம்னா எனேபிள் ஆட்டோமேட்டட் லெவல்ஸ் போடுறோம், போட்டுட்டு ஃப்ரைடே டேட்ல வச்சோம்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ரோபோட் டார்கெட்ஸ் காட்டிடும். காட் இட். இதுல எல்லா இடத்துலையுமே பாருங்க, க்ரூஷியல் பாயிண்ட்ஸ்ல ரிவர்சல் அது ஒரு நாளுமே இந்த மாதிரி டேட் மாறும்போதுல என்ன பண்ணும், இட் வில் ஷோ யூ டார்கெட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி. பாருங்க, டிசைடரை பிரேக் பண்ணவே இல்லை, பாட்டம் டார்கெட் வந்து ரிவர்சல் ஆச்சு. இதே இந்த ஒரு இண்டிகேட்டர் மட்டும் தானு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இந்த ஸ்கேல்பிங் வேவ்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னு வைங்களேன், எண்ணில இருந்து மார்க்கெட் ஃபாலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. சி இந்த கடைசியா பார்த்தோம்னா வெனஸ்டே அன்னைக்கே என்ன சொல்லிருச்சு, மார்க்கெட்ல வேவ் டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அன்னில இருந்து கீழே வந்துட்டே இருந்த மார்க்கெட் ரேஞ்ச் ஒன்றும் கிராஸ் பண்ணவே இல்லை. இது வெறும் ஸ்பாட் சார்ட்டுக்கு மட்டும்தான் பார்த்தோம்னா இல்லை, ஆப்ஷன் ப்ரீமியம்ஸுமே நம்ம இதை வச்சு என்ன பண்ணலாம், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 23,000 புட்டை எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல பார்த்தா கூட போதும், ரொம்ப பெரிய டைம் ஃப்ரேம்ல எல்லாம் பார்க்கணும்னு அவசியமே இல்லை.
அப்போ இந்த ப்ரீமியம்ல என்ன சொல்லியிருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இண்டிகேட்டர் காலையில் இந்த இடத்துல ஒரு கிராஸ் ஓவர் வரும்போது இங்கே ஒரு என்ட்ரி அப்ராக்சிமேட்டாக என்ன வேல்யூவில் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 91 இருக்குது. 91 இந்த ப்ரீமியம் அடுத்தது எக்ஸிட் கொடுக்கும்போது இந்த இடத்துல எக்ஸிட் கொடுக்குது. அப்போ 119 நமக்கு இங்கே ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகே, இதுக்கப்புறம் இந்த ப்ரீமியமுக்கு இது எல்லாமே நெகட்டிவாக மாறின சைட்ஸ். அகைன் பாசிட்டிவிட்டி எப்போ கிடைக்குதுன்னா இந்த இடத்துல கிடைக்குது. எவ்வளோ? 108. ஓகே, 108லேருந்து எதனாலனா இங்கே மறுபடியும் ஒரு கிராஸ் ஓவர் நடக்குது. ஓகே, சேஞ்ச் ஆஃப் நேச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு 109ல் என்ட்ரின்னு வச்சுக்கலாமே. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இட் வென்ட் டில் 175. திரும்பவும் கீழே வரும்போது இந்த இடத்துல திஸ் இஸ் ரீட்ரேஸ்மெண்ட் நாட் எக்ஸிட். ஏன்னா இந்த ரேஞ்சுக்கு கீழே வரல. அப்போ 154ல மறுபடியும் என்ட்ரி. அங்கேருந்து எவ்வளோ போயிருக்கு? மேபி 177 வச்சுக்கலாம். இல்லை அடுத்த டார்கெட் 197, இல்லை அதுக்கப்புறம் 212 வரைக்கும் போயிருக்கு. இந்த இடத்துல அகைன் என்ன ஆயிடுச்சு? கேரக்டர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இல்லை 108ல என்ட்ரி ஆனாத நீங்கள் 190ல கூட எக்ஸிட் ஆயிருக்கு. காட் இட். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபிக்ஸடா ஒன்னா ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஓகே, இல்லையா பவர்ஃபுல்லா டூல் இருக்கணும். பட் ஸ்ட்ராட்டஜி பின்னாடி போறது எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். காட் இட். ஸோ இதுல நம்ம லாங் ரன்னுக்கு மார்க்கெட்ல சஸ்டெயின் ஆகணும்னா முக்கியமான விஷயம் என்ன தேவைன்னா ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் இதான் பண்ண போறேன், இப்படிதான் பண்ண போறேன், இந்த கண்டிஷன்ல தான் ட்ரேட் பண்ண போறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி உங்களோட பொசிஷன் சைசிங் அதை ப்ராப்பரா பிளான் பண்ணணும். இப்போ ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கே வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கண்டிஷன்ல இருக்கு. ஓகே, நம்மளை ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லாம் தெரியும் மார்க்கெட் இந்த இடத்துல நெகட்டிவ் தான் சொல்லிட்டு. இதுக்கு இன்னும் ஃபியூல் டு த ஃபயரா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஆல்ரெடி ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங்கே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் மார்க்கெட்ல பெரிய ஃபால் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, பிக் ரெட் கேண்டில்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்னும் 1 வீக் ப்ரையராகவே என்ன சொன்னோம்னா மண்டேவே 11க்கு மேல மார்க்கெட்ல வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அ ஃபால் பர்டிகுலரா ஃப்ரைடே ஆர் மண்டே. ஓகே, அதெல்லாமே எப்படின்னா போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் 2 வாரம் கழிச்சு 3 வாரம் கழிச்சு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணும்போது என்ன தெரிஞ்சது? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ண முடியுது. ஃபார் தட் யூ நீட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஃப்ரைடே இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு சிபிஆர் வச்சு ட்ரேட் பண்ணியிருந்தீங்கனாலுமே என்ன கான்செப்ட்னா மார்க்கெட் ஆப்வியஸா என்ன இருக்கு? சிபிஆர் கீழே ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, அப்போ இன்ட்ராடே ட்ரெண்ட் வந்து இட் இஸ் சேயிங் நெகட்டிவ், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. அப்போ இந்த கேண்டில் வந்துட்டு எக்ஸாக்டா இந்த ரேஞ்சுக்கு நடுவில் ஓப்பன் ஆயிருக்கு இன் பிட்வீன் S1 அண்ட் S2. ஓகே, அப்போ அட்லீஸ்ட் இந்த ஸ்பெஷல் டச்சை கிராஸ் பண்ணாதான் ஃபர்தரா மார்க்கெட் மேலே போகும். அப்போ இந்த இடத்துல போனதுக்கு நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் எடுப்போம். ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகி அந்த க்ளோசிங்க்கு மேல அடுத்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். கண்டிஷன் அப்சைடு பெரிய விக் இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா என்ன? அந்த கேண்டில் செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல அப்சர்வ் பண்ணும்போது இது வந்துட்டு ஈஸியா அழகா நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அப்போ இந்த இடத்துல மேல போகாத போய் நம்ம மெம்பர்ஸ்க்குள்ள என்ன தெரிஞ்சிடும்? ஓகே, மார்க்கெட் பாட்டம்க்கு தான் போக போகுது. அப்ப இந்த இடத்துல ஒரு புட் ட்ரேட் எடுத்திருந்தாங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எக்ஸிட். இன்னும் கீழே போச்சா இந்த இடத்துல வெயிட் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல செகண்ட் எக்ஸிட். காட் இட். இல்லையா இதுக்கப்புறமும் வெயிட் பண்றாங்களா இன் பிட்வீன்ல ஏதோ ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் ட்ரெயில் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த கண்டிஷன்ல எப்போ நமக்கு வந்துட்டு சுச்சுவேஷன் அன்ஃபேவரபிளா மாறுது? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த கிரீன் கேண்டில் வச்சுக்கலாம். ஓகே, இந்த கிரீன் கேண்டில் வந்துட்டு இந்த லெவலுக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. S2ங்கிற லெவலுக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது கன்ஃபர்மேஷன் கேண்டில் எப்படி வந்துருச்சு? டேட்டாவே இல்லாம வந்துச்சு. தென் நெக்ஸ்ட் ரெட் கேண்டில் வரும்போது என்ன தெரியுது? ஆப்வியஸா இட் இஸ் கோயிங் டு கோ டவுன். கீழே போனது அகைன் இதே இடத்துல மினிமமா ஸ்டாப் ஆகுது. ஓகே, ஸோ டெக்னிக்கல் லெவல்ஸ்க்குள்ள இப்படிதான் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணும். இந்த இடத்துல இன்னொரு ஸ்பெஷல் கேட்ச் பார்த்தீங்கன்னா கீழே S4ங்கிற லெவலுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சு. அடுத்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கேண்டிலா வரல. அப்போ ஆப்வியஸா இங்க என்ன தெரிய போகுது? மார்க்கெட் எய்தர் இந்த இடம் வரைக்கும் போக போகுது, அப்படி இல்லைன்னா இட் வில் கோ டு திஸ் லெவல். இது கிளீனா சொல்லிடுது நம்ம இண்டிகேட்டர். காட் இட். இது நம்ம இண்டிகேட்டர்னா திஸ் இஸ் பியூர்லி அ டெக்னிக்கல் இண்டிகேட்டர். ஓகே, சிபிஆர்ங்கிறது பியூர்லி அ டெக்னிக்கல் இண்டிகேட்டர். இது வந்து ஃப்ரீவேரா நிறைய இடத்துல இருக்கு. பட் ஃப்ரீவேர் இண்டிகேட்டருக்கும் என்னோட இண்டிகேட்டருக்கும் தேர் ஆர் சம் டிஃபரன்சஸ், நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. யூ கேன் சி மோர் ஆப்ஷன்ஸ், நிறைய வெரைட்டி ஆஃப் சிபிஎஸ் பார்க்கலாம், கரண்ட் வீக்கு பார்க்கலாம், ஃபியூச்சர் வீக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி we have added more things to the technical. இது போக நம்ம எனேபிள் ஆட்டோமேட்டட் லெவல்ஸ், இது பியூரா டெக்னிக்கல் பேஸ்ட் இண்டிகேட்டர். தென் இந்த ட்ரிகர் ஜோன் அதுவும் அப்படிதான். இட் வில் கிவ் யூ என் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் மாற மாற. இந்த ஸ்கால்பிங் வேவ்ஸும் இதே மாதிரி தான். இட் வில் ஷோ யூ மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படிலாம் போக போகுதுன்னு. தென் இந்த ஸ்கால்பர்ஸ் பேரடைஸ் இதுல அதோட ஜாஸ்தியா இன்னும் 5 வேல்யூஸ் வரும். இது வந்து ஆப்ஷன் ப்ரீமியம்ல அனலைஸ் பண்றதுக்கு இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ எய்தர் யூ ஷுட் ஹேவ் அ ஸ்ட்ராங் டூல். அப்படி ஸ்ட்ராங் டூல் உங்க கையில இல்லையா, யூ ஷுட் ஹேவ் அ வெரி ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ், பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது இல்லாம நீங்க மார்க்கெட்ல விளையாண்டீங்கன்னா தட் இஸ் நாட் ட்ரேடிங், இட் இஸ் சம்திங் கால் கேம்பிளிங். இது போக இன்னொரு முக்கியமான விஷயம், என்னைக்குமே எப்பவுமே யார்கிட்டயுமே கால்ஸ் வாங்காதுங்க. தட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஒருத்தர் இன்னொருத்தரை எவ்வளவுதாங்க ஹெல்ப் பண்ண முடியும்? ஒன்னு. நம்பர் 2, அவங்க இந்த ட்ரேடு ஏன் எடுக்கிறோம், எதுக்கு எடுக்கிறோங்கிற ரீசன் உங்களுக்கு சொல்லி தராங்களா?
அப்புறம் நீங்க எப்படி அதுக்கு வெயிட் பண்ணுவீங்க? உங்களுக்கு எந்த கண்டிஷன்ல ட்ரேட் பாசிட்டிவா இருக்குது, நெகட்டிவ் ஆகுதுங்கிறது தெரியும். இல்ல நீங்க என்ட்ரி ஆகும்போதே அந்த பொசிஷன் பாசிட்டிவா தான் இருக்காங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? காட் இட். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். புரியுதுங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த ப்ராஃபிட் ஷேரிங் அது இதுன்னு எதுக்கும் போகாதீங்க. ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 50,000 ஃபண்டோட ஒரு அக்கௌண்ட் தரேன். ஓகே, கொடுத்துட்டு உங்களை ட்ரேட் பண்ண சொல்றேன். அதுலயும் உங்களுக்கு இன்னொரு ஆஃபரா என்ன சொல்றேன்னா 2 மாசம், ஓகே, 2 மந்த்ஸ் டைம் தரேன். இந்த 2 மந்த்ஸ்க்குள்ள நீங்க எவ்வளவு வேணாலும் ப்ராஃபிட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு எனக்கு 50,000 மட்டும் ரிட்டர்ன் பண்ணிருங்க. பேலன்ஸ் நீங்க உங்க ட்ரேடிங் யூஸ் பண்ணிக்கோங்கன்னா நீங்க முடிஞ்ச வரைக்கும் கேர்ஃபுல்லான ட்ரேட்ஸ் தான் எடுப்பீங்க. ஓகே, இதே வந்துட்டு உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன சொல்றேன்னா, இந்த 50,000 உங்களுக்கு நான் சும்மா தரேன், நீங்க என்ன வேணாலும் ட்ரேட் எடுத்துக்கங்கன்னு சொல்றேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல சொல்லும்போது 2 மந்த்ஸ்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் ஒரு 20 to 30K இதுல ப்ராஃபிட் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் உள்ள வருவீங்க. இதே செகண்ட் ஆப்ஷன்ல சேம் 50K கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன சொல்றேன், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிடுறேன், என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். அப்ப இந்த 50,000 வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? ரேண்டமா ட்ரேட்ஸ் எடுப்பீங்க. எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமோ எல்லாம் எடுப்பீங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க? கேபிட்டல் வைப் ஆயிரும். கரெக்டா? கேபிட்டல் வில் பி கம்ப்ளீட்லி வைப். ஸோ இந்த ரீசன்னால தான் என்ன சொல்றது, நீங்க வந்துட்டு ஒரு ஃபிக்ஸட் கோல் வச்சு ட்ரேட் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல உங்களுக்கு 50,000ங்கிறது அந்த மணிக்கு உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அதனால உங்களுக்கு கொஞ்சம் யூசேஜ் இருக்கு. இதே செகண்ட் ஆப்ஷன்ல பார்த்தா அந்த 50,000 என்ன பண்ணாலும் உங்களுக்கு என்ன இல்லை, கவலையே இல்லை. அப்ப நீங்க ஒருத்தங்க கிட்ட அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? செகண்ட் ஆப்ஷன்ல தான் இருப்பாங்க. உங்க காசை பத்தி அவங்களுக்கு என்ன கவலை? பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, அதே மாதிரி இந்த கால்ஸ் கொடுக்குறவங்கள முக்கால்வாசி என்ன பண்றாங்க? ப்ராஃபிட் ஷேரிங்கிற ஒரு விஷயத்துல தான் போறாங்க. கரெக்டா? அப்போ அதுல மேபி ஒருத்தர் ஒரு ரேஷியோல இருப்பாங்க. சில பேர் 30% ஷேரிங்னு சொல்லுவாங்க, 70% உங்களுக்குன்னு சொல்லிடுவாங்க. இன்னொரு சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, எனக்கு 40% உங்களுக்கு 60% சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு எப்போ பொட்டன்ஷியல் ஜாஸ்தி? ஒரு உதாரணத்துக்கு உங்க அக்கௌண்ட்ல வந்துட்டு ஒரு 2 lakhs இருக்கு. 2 lakhs வச்சு ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ஒரு 1 lakh பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு மினிமம் எவ்வளவு கிடைக்கும்? 30K கிடைக்கும், இல்லைன்னா 40K கிடைக்கும். ஓகே, இதே 2 lakhs கேபிட்டல் வச்சு உங்களை ஓவர் ட்ரேட் பண்ண வச்சு அதே 2 lakhsல 2 lakhs ரிட்டர்ன் பண்றாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? எய்தர் 60 ஆர் 80,000 rupees கிடைக்கும். அப்போ அவங்களோட பெனிஃபிட் என்னன்னு தான் பார்ப்பாங்களே தவிர்த்து உங்களுக்கு எது பெட்டர், உங்க அக்கௌண்ட் எப்படி பத்திரமா வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு லாங் ரன்ல அவசியம் இல்லை. இன்னைக்கு உங்களை ஏமாத்துவாங்க, அடுத்தது இன்னொருத்தர் ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால இந்த ப்ராஃபிட் ஷேரிங், அக்கௌண்ட் ஹேண்டலிங், அதுக்கப்புறம் இந்த கால்ஸ் வாங்கி ட்ரேட் பண்றது, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்ல சூட்டபிளான விஷயமே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்ல ஒரு பிசினஸா பார்க்கணும். ஓகே, இட் இஸ் பியூர்லி எ பிசினஸ். அதுல 10 ரூபா சம்பாதிச்சாலும் ஏன் சம்பாதிச்சோம்னு நமக்கு தெரியணும். 10 ரூபா விட்டோம்னாலும் என்ன ரீசன்னாலும் நம்ம விட்டோம்னு தெரியணும். நம்ம என்ன ரீசன்னாலும் ட்ரேட் எடுத்தோம், எதனால இங்க ரிவர்சல் ஆச்சு, அந்த விஷயங்கள் அந்த ஸ்பாட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியும். அப்படி ஐடென்டிஃபை பண்ண தெரியலன்னு சொன்னாக்கா நீங்க ஒரு ட்ரேடர்னே உங்களை என்னைக்குமே சொல்லிக்க முடியாது. யூ கேன் சே யுவர் செல்ஃப் அஸ் அ கேம்பிளர். நீங்க கேம்பிளிங் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, யூ ஆர் நாட் ட்ரேடிங். ஸோ அதனால யூ ஹேவ் டு டிசைன், நான் ஒரு ட்ரேடரா இருக்கணுமா கேம்பிளரா இருக்கணுமான்னு. சரி, இதுக்கு இன்னும் சப்போர்ட்டிவான விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன இமேஜ், அந்த இமேஜ் உங்களுக்கு பெரிய விஷயங்கள் சொல்லி கொடுக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இதுல என்ன எழுதியிருக்குன்னா முக்கியமான டேக்லைன், 1 day 1 trade 5% லைஃப் வில் சேஞ்ச். இது வந்துட்டு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் நம்பர் 1. ஓகே, பாயிண்ட் நம்பர் 2, இதுதான் உங்களால பாயிண்ட் 1 அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது டிசைட் பண்ணும். இது என்னன்னா, ட்ரேட் வாட் யூ சி, நாட் வாட் யூ ஃபீல். ஓகே, நீங்க பார்க்கும்போது அங்க உங்களுக்கு டெக்னிக்கலா லாஜிக்கலா என்ன இருக்கு என்ன இல்லை அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு கிரீன் கேண்டில் போகுது மார்க்கெட் மேலதான் போகுது, ரெட் கேண்டில் வந்துருக்கு மார்க்கெட் கீழே தான் வரப்போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தோணுது. இதை வச்சு சத்தியமா உங்களால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அச்சீவ் பண்ணவே முடியாது. ஓகே, நிறைய பேர் பண்ற பிரச்சனையே அதுதான். நிறைய பேர்கிட்ட இருக்கிற மெயினான ப்ராப்ளமே அதுதான், எமோஷன் சென்டிமெண்ட். சி, எமோஷன் சென்டிமெண்ட்லாம் ஒரு கட்டத்துக்குள்ள மார்க்கெட்ல சப்போர்ட்டே பண்ணாது. எதனாலனா, இப்போ நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிரில் ஆப்போனன்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? 100ல இருக்காங்களா, 1000ல இருக்காங்களா, லட்சத்துல இருக்காங்களா? கோடிக்கணக்கான பேருக்கு ஆப்போசிட்டா நீங்க பொசிஷன் எடுக்கிறீங்க. அப்போ ஆப்வியஸா என்ன, இந்த பிசினஸ்லயே ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. அப்போ எல்லாருமே வெயிட் பண்ற விஷயம் என்னது, 100 ரூபாய் என்டர் ஆகணும், 140 ரூபா 150 ரூபான்னு ஒரு டார்கெட்டுக்கு வெயிட் பண்றாங்க. பட் நம்ம என்ன சொல்றோம், வெறும் 5 பாயிண்ட் எடுத்துட்டு வெளியில வாங்கன்னு சொல்றோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் அது பின்னாடி ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு. உங்க கேபிட்டல் வந்துட்டு 20,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டில இன்னைக்கு அட் த மணி எவ்வளோல இருக்கு? ஒரு 300 ரூபாயில இருக்குன்னு வச்சுக்கோங்க. 300 ரூபாயில நீங்க வந்துட்டு ஒரு லாட் எடுக்கிறீங்க இன்டூ 65 ருபீஸ், 19,500 ரூபா உங்க முதலீடு. பட் அந்த 19,500 ரூபாயில நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் ஃபோக்கஸ் பண்ண தெரியுமா? 300 ரூபி ப்ரீமியம் எடுத்தீங்கன்னா ஒரு 16 பாயிண்ட் எடுத்தா போதும். எவ்வளவு எடுத்தா போதும்? 16 பாயிண்ட்ஸ் எடுத்தா போதும். 16 பாயிண்ட்டுக்கு என்ன பெரிய ப்ராஃபிட் கிடைச்சிட போகுது? 16 இன்டூ 65, ஆவரேஜா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த 20K வச்சுட்டு தினம் 1000 ரூபாய் எடுக்கிறீங்க. ஓகே, இன்டூ எத்தனை நாள் எடுக்க போறீங்க? 20 days you are going to do that. ஓகே, இந்த 15 பாயிண்ட்ல 300 ரூபாய் ப்ரீமியம்ல ஈஸியா மூவ் ஆயிடும். அப்போ ஆப்வியஸா என்ன ஆகுது? 20 நாள் எடுத்தீங்கன்னா அகைன் உங்க கேபிட்டல் how much it becomes? 20K. பட் உங்களை இந்த 1000 ரூபாங்கிற விஷயம் இம்ப்ரெஸ் பண்ணலனா ரொம்ப கஷ்டம். ஓகே, ஏன்னா எல்லாருமே என்ன பண்றாங்க? இவங்க 5000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க, அவங்க 10,000 ரூபாய் பண்ணிட்டாங்க, இவங்க இன்டர்டேல 50,000 ரூபாய் பண்ணிருக்காங்க, அவங்க 1,00,000 ரூபாய் பண்ணிருக்காங்க. நான் இந்த நிலைமைக்குலாம் எப்ப போறது? நான் இப்படி தானே 1000 ரூபாய் சம்பாதிச்சு நான் எப்ப பெரிய ஆள் ஆகுறதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சிந்தனை வந்துருது. சில பேருக்கு கேண்டில் மூவ் ஆயிட்டே தான் இருக்கு, நான் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் பயன்படுத்தி நான் ட்ரேட் எடுக்க போறேன்னு சில பேர் யோசிக்கிறாங்க. இதெல்லாம் நிஜமா சொல்றேன், ஒரு ப்ராப்பரான சக்சஸ் கொண்டே போகாது. இன்கேஸ் ஒரு நாள் அக்கௌண்ட் மைனஸ் 2000 ரூபாய் லாஸ் வந்துட்டாலும் என்ன பண்ணிடணும்? லாஸ் அக்செப்ட் பண்ணிட்டு வெளில வந்துடணும். இங்க எல்லாத்துக்குமே சச்சின் டெண்டுல்கர் தெரியுமா? வேர்ல்ட்லே ஹி இஸ் நம்பர் 1 பேட்ஸ்மேன். அவர் எத்தனை நாள் டக் அவுட் ஆயிருக்காரு, எத்தனை நாள் 90ல எல்லாம் போய் அவுட் ஆயிருக்காரு. அவரு அங்க பிச்சில் நின்றுட்டு ஆர்கியூ பண்ணுவாரா? டேய், நான் நம்பர் 1 பேட்ஸ்மேன், என்னால நீ அவுட் ஆக்கிட்டேன்னு சும்மா பெருசா போடாத, இப்ப நான் எந்த பால் அவுட் ஆனோ அதே பால் எனக்கு திரும்ப ஒரு ரீபால் போடு, இந்த பால்ல நான் 6 அடிச்சு காட்டுறேன்னு சொல்லுவாரா? நவர். என்ன பண்ணுவாரு? அவர் அவுட் ஆயிட்டேன்னா அவர் அவுட்டை பெருந்தன்மையை ஒத்துக்கிட்டு போயிடுவாரு. சிலப்ப அம்பையர் டிசிஷனையே ஓவர் ரூல் பண்ணி அவுட் ஆயிட்டாருன்னு சொன்னாக்கா அவர் பெவிலியனுக்கு நடந்து போயிடுறாரு. அவ்வளவு பெரிய ஆளுக்கே இந்த அக்செப்டன்ஸ் இருக்கும்போது வை கான்ட் யூ? நீங்க அந்த பண்ண தவறுறீங்க. சேம் டே அந்த 2000 ரூபாய் நான் ரெக்கவரி பண்றேன். ஓகே, அந்த 2000 ரூபாய் ரெக்கவரி பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறீங்க? ரெக்கவரி பண்றேங்கிற பேர்ல கொண்டு போய் என்ன பண்ணிடுறீங்க? மைனஸ் 5000க்கு அக்கௌண்ட்டை கொண்டு போய் விட்டுறீங்க. அப்ப என்ன ஆயிருது? ஆப்வியஸா உங்களோட அடுத்த நாளைக்கான ட்ரேடிங் பொட்டன்ஷியலே போயிருது. அப்போ அடுத்த நாள் என்ன இருக்கும்? அடுத்த மணி 300 ரூபாயில இருக்கிறது ஒரு 280 ருபீஸ்ல இருக்குமா? அப்போ 280 ருபீல பிரீமியம் இருக்கும்போது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே எவ்வளவு வேணும்? 18,000 ரூபாய் வேணும். ஆனா உங்ககிட்ட இருக்கிறதே எவ்வளவு இருக்கு? 15,000 ரூபாய் தான் இருக்கு. 3,000 ரூபாய் ஷார்ட் ஃபால் ஆயிடுச்சு. எவ்வளோ? 3,000 ரூபாய் ஷார்ட் ஃபால் ஆயிடுச்சு. அப்போ அட் த மணி வந்துட்டு ஒரு 280 ருபீஸ்ல இருக்குன்னா உங்ககிட்ட 15,000 ரூபாய் தான் இருக்குன்னு சொன்னாக்கா டிவைட் பை 65 போட்டா 230 ருபீஸ்ல தான் உங்களால ஒரு பிரீமியமே எடுக்க முடியும். அப்போ ஆப்வியஸா என்ன ஆயிடுறீங்க? அவுட் ஆஃப் த மணிக்கு வந்துடுறீங்க. அவுட் ஆஃப் த மணிங்கிறது என்னது? அதுல டிகே ஜாஸ்தியா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு அட் த மணிங்கிறது வந்துட்டு நேத்திக்கு காலையில ஒரு சந்தையில இருந்து பறிச்சுட்டு வந்து நேத்திக்கு மத்தியானம் சாயந்தரம் மார்க்கெட்டுக்கு விற்க வந்த தக்காளி உங்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அது மேபி ஒரு 2 நாள்ல கெட்டு போகும் இன்னும். ஓகே, இது அவுட் ஆஃப் த மணிங்கிறது ஆல்ரெடி 4 நாள் முன்னாடி சந்தையில இருந்து பறிச்சு கொண்டு வந்த தக்காளி. இப்போ இதுல எது சீக்கிரமா டிகே ஆகும்? ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதா இல்ல பழசா? அப்போ அவுட் ஆஃப் த மணிங்கிறது அந்த கதை தான். அப்ப எது டிகே சீக்கிரம் ஆகுமோ அது பின்னாடி நீங்க போனீங்கன்னா என்ன ஆகும்? உங்க கேபிட்டலும் சீக்கிரமா டிகே ஆயிரும். காட் இட்? அதனால நம்ம கேபிட்டலை எவ்வளவுக்கு எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறோமோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணனாலும் பரவாயில்ல, ஒரு 300 ரூபாய் 500 ரூபாய் லாஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருங்க. கண்டிஷனுக்கு வெயிட் பண்ணுங்க. டெக்னிக்கலி எஸ் சொன்னா எஸ் என்ட்ரி எடுங்க, நோ சொன்னா நோ என்ட்ரி எடுக்காதீங்க. இதே என்ட்ரியில ஒரு தப்பு பண்ணிட்டீங்கனாலும் கைண்ட்லி அக்செப்ட் யுவர் மிஸ்டேக். ஓகே, அதுக்கு ரிவெஞ்ச் ட்ரேடே இப்ப பண்ணக்கூடாதான். நான் 20 நாள்ல 10 நாள் டெய்லி நான் எடுத்த ஃபர்ஸ்ட் ட்ரேட் லாஸ் ஆயிட்டே இருந்தா நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா இன்ட்ராடேல பண்ணலாம். எப்ப பண்ணலாம்னா யூ ஷுட் கிவ் சம் டைம். இப்ப காலையில 10 மணிக்கு நீங்க ஒரு ட்ரேட் எடுத்து 10 அது லாஸ் புக் பண்ணி வெளியில வந்துட்டீங்கன்னா குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கேப் விடுங்க. ஓகே, மினிமம் ஒரு ½ அன் அவர் டு 1 hour கேப் விட்டுட்டு உள்ள வாங்க. என்ன ரீசன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுக்கும்போது இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? இது என்ன சொல்லுது, இது என்ன சொல்லுது, அது என்ன சொல்லுது, ஆப்போசிட் ப்ரீமியம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆங்கிள் மார்க்கெட் என்ன பண்ணுவீங்க? சுவிட்சுக்கு அனலைஸ் பண்ணுவீங்க. ஓகே, செகண்ட் ட்ரேட் எடுக்கும்போது ஓகே இது இப்படிதான் இருக்கு, இது இப்படிதான் இருக்கு, ஓகே ட்ரேட் எடுத்துடலாம். உங்க அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். இதே தேர்ட் ட்ரேட் போகும்போது ஓகே காலையில இருந்து மார்க்கெட் இவ்வளவு தூரம் கீழே வந்துட்டான், இப்ப மேல போனதுக்கு இன்னும் மேலதான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்னது ஒரே கண்டிஷன்ல டபக்குன்னு ட்ரேட் பண்ணிடுறீங்க. என்ன ரீசன்னா ஒண்ணு உங்க லாஸ் காப்பாத்தணுங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு ஐயோ ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோம்னா கேண்டில் ஓடி முடிச்சிடுமே
நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி லூஸ் பண்ணக்கூடாது, இமீடியட்டா ட்ரேட் எடுக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து என்ன பண்ணிடுங்க, ஒரு எமோஷனலா உடனே ஒரு ட்ரேட் எடுத்துருவீங்க. ட்ரேட் எடுத்து மார்க்கெட் கீழே வந்துட்டே இருக்குன்னு சொன்னாக்கா, இதுல இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணுமா, இங்க ஆவரேஜ் பண்ணுமா, இங்க பண்ணுமா, இங்க பண்ணணுமானே தெரியாம என்ன பண்ணுவீங்க, ரேண்டமா இந்த இடத்துல ஒரு ஆவரேஜ் பண்ணுவீங்க. இல்ல இந்த மாதிரி ஒரு கிரீன் கேண்டில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இப்பதான் ரிவர்சல் ஆரம்பிக்குதுன்னு இந்த இடத்துல ஒரு ஆவரேஜ் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆயிருது, அது பின்னாடி ஒரு டெக்னிக்கலும் லாஜிக்குமே இருக்காது. இன்னும் அடிஷனல் லாஸுக்கு தான் போவீங்க. ஸோ அதனால ட்ரேடிங் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது, மைண்ட் செட்டு தெளிவா தீர்க்கமா நீட்டா முடிவெடுத்து பண்ணணும். ஒரு பிசினஸ் பண்ற மாதிரி தான் பண்ணணும். அதை அந்த பிசினஸ்க்கு நமக்கு என்ன தேவை, லாங் ரன் வேணும். இப்போ யாருமே ஒரு பிசினஸ் எடுக்கிறோம்னு சொன்னாக்கா நான் 1 வருஷம் 2 வருஷத்துல பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வந்துருவேன்னு சொல்றாங்களா, இல்ல நான் 2 மாசம் 3 மாசத்துல பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வருவேன்னு சொல்றாங்களா, இல்ல நான் நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு நான் மார்க்கெட்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல உள்ள வருவாங்களா? இப்போ நீங்க நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் மார்க்கெட்ல சர்வைவ் ஆகணும்னா இந்த லாஜிக் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 20K இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு நாளைக்கு நீங்க 1000 rupees எடுக்கிறீங்கன்னா 20 டேஸ்ல எவ்வளவு கிடைக்குது, இன்டூ 20 டேஸ். ஓகே, 20 டேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 ரிட்டர்ன் கிடைக்குது. ஓகே, பட் அது நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னும் ஸ்கேல் டவுன் கூட பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் கெட்டிங் ஒன்லி 15K கிடைக்குதுனாலும் நீங்க என்ன பண்ணிடணும், ஒரு 7,000 ரூபாய் 7,500 ரூபாய் பே அவுட் போட்டுருங்க. நெக்ஸ்ட் மந்த்துக்கு யூ ஸ்டார்ட் வித் 2.75K, ஐ மீன் சாரி 20.75K, 27,000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தினம் இன்னொரு 200 ரூபாய் சேர்ந்து கிடைக்கும், 200 ரூபாய் 300 ரூபாய் சேர்ந்து கிடைக்கும். அப்ப செகண்ட் மந்த்ல என்ன பண்ணுவீங்க, அவுட் ஆஃப் திஸ் 20,000 27,000 நீங்க வந்துட்டு ஒரு 20,000 ப்ராஃபிட் பண்ணுவீங்க. அதுல ஒரு 10,000 பே அவுட் பண்ணிட்டு ஒரு 10,000 மட்டும் அக்கௌண்ட் growthக்கு வச்சீங்கன்னா 37.5K இருக்கும் உங்ககிட்ட அக்கௌண்ட்ல. ஓகே, அதுல என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் மந்த் யூ கேன் ரீச் ஆல்மோஸ்ட் நியர் 25,000 ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகே, அப்போ இதுல மறுபடியும் ஒரு பே அவுட் போடுங்க, ஒரு 12,000 பே அவுட் போடுங்க, அக்கௌண்ட் growthக்கு இன்னொரு 12,000 வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆயிருது, ஆப்வியஸா அக்கௌண்ட் 50K மாறிடுது. இதுக்கு எவ்வளவு நாள் எடுத்திருக்கு, ஃபர்ஸ்ட் மந்த், மந்த் 1, மந்த் 2, மந்த் 3, மந்த் 4, 4 மந்த்ஸ்ல நீங்க பே அவுட்டும் போட்டது போக உங்க அக்கௌண்ட் என்ன இருக்கு, ஒரு டீசென்ட்டா டெவலப் ஆயிருக்கு. இதுல நீங்க பே அவுட் போட்ட கணக்கே யோசிச்சு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த்ல எவ்வளவு பே அவுட் போட்டிருக்கீங்க, ஒரு 7,000 ரூபாய் போட்டிருக்கீங்க. செகண்ட் மந்த்ல என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு 10,000 ரூபாய் போட்டிருக்கீங்க. தேர்ட் மந்த்ல என்ன பண்ணிருக்கீங்க, இன்னொரு 12K போட்டீங்க. ஸோ ஆப்வியஸா டோட்டல் எவ்வளவு ஆச்சு, 27,000 என்ன பண்ணிட்டீங்க, பே அவுட்டே போட்டீங்க. இனிஷியலா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே எவ்வளோ, வெறும் 20,000 தான். அப்போ மார்க்கெட்டுக்குள்ள ரன் ஆகுறது எல்லாமே என்னது, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க ப்ராஃபிட்ஸ் மட்டும்தான். காட் இட். ஸோ மார்க்கெட்ல முக்கியமான விஷயம், போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை முதல்ல வெளியில எடுத்துடணும். ஏன்னா நம்ம இன்டர்டேல ட்ரேட் பண்றோம். நம்ம கிட்ட ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்ணி கேஷ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ற அளவுக்கு ஃபண்ட்ஸ் இருந்தா பிரச்சனை இல்லை. அந்த ஃபண்ட்ஸ் இல்லங்கும் போது நம்ம இன்டர்டேக்கு வரும்போது நம்ம ரொம்ப டிசிப்ளின்டா இருக்கணும். இந்த மாதிரி சிறுக சிறுக சின்ன சின்னதா பண்றதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிக்கிறேன். இப்போ நீங்க ஒரு லாட்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் மந்த் ஒரு மார்க்கெட் 20 பாயிண்ட் நெகட்டிவா போச்சுனாலும் உங்களுக்கு 1,300 தான் நெகட்டிவா காட்டும். கரெக்டா? இதே நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் எல்லாம் இப்படி பண்ணிட்டீங்க, ப்ராஃபிட்டா வரும்போது ஒரு 2,000 ரூபாய் ப்ராஃபிட் காட்டுது. ஓகே, இது வந்துட்டு உங்களுக்கு ஓகே மேனேஜபிளா இருக்கும். இதை முதல் மாசம் பண்ணிட்டீங்க. ரெண்டாவது மாசம் என்ன பண்றீங்க, ஓகே போன மாசம் தான் நம்ம 20,000 ரூபாய் வச்சு 10-15,000 ரூபாய் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு இமீடியட்டா என்ன பண்ணக்கூடாது, அங்க எங்கன்னு கடனை உடனே வாங்கி கொண்டு வந்து ஒரு 1 lakh கேபிட்டல போட்டு நான் 5 லாட்ல ட்ரேட் பண்றேன்னு சொல்லி உள்ள குதிக்க கூடாது. என்ன ரீசன்னா, ஒரு லாட்ல வர ப்ராஃபிட்டையும் நெகட்டிவையும் உங்களுக்கு ப்ராப்பரா மேனேஜ் பண்ண தெரியும். ஏன்னா ஒரு லாட்ல பண்ணும்போது 20 பாயிண்ட் கீழே வரும்போது உங்களுக்கு ஒரு 1,300 ரூபாய் தான் நெகட்டிவா காட்டும். இதே நீங்க 5 லாட்ல போட்டு பண்ணும்போது -6,500 உங்களுக்கு நெகட்டிவ் ஃபிகர் காட்டும். அப்ப என்ன பண்ணுவீங்க, ஒரு பேனிக்ல எக்ஸிட் ஆயிடுவாங்க. அப்ப ப்ராஃபிட் வந்தாலும் 10,000 ரூபாய் வரும்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க 5 லாட்ல பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, ஒரு 3,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்தாலே அவசர அவசரமா எக்ஸிட் ஆயிடுவீங்க. உங்களால பொசிஷனை வெயிட் பண்ணி உட்கார முடியாது. என்ன ரீசன்னா, 2,000 ரூபாய் ப்ராஃபிட் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு 3,000 ரூபாய் 4,000 ரூபாய் ப்ராஃபிட் ஆகும்போது என்ன ஆகும், படபடப்பா இருக்கும். நீங்க எக்ஸிட் ஆனதுக்கு அப்புறம் யோசிப்பீங்க, சே இந்த பிரீமியம் வச்சிருந்தா நமக்கு 10,000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்குமே, அவசரப்பட்டு எக்ஸிட் ஆயிட்டோம், சரி அடுத்த என்ட்ரில கரெக்டா எடுப்போமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, ரேண்டமா இன்னொரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு உள்ள வந்துடுவீங்க. அப்ப என்ன ஆகும், இமீடியட்டா நீங்க 3,000 ரூபாய் ப்ராஃபிட் வச்சிருந்த அக்கௌண்ட் 0 ப்ராஃபிட் வந்து நின்றும். அப்புறம் ஆப்வியஸா மங்காத்தா தான் உள்ள வெளியே ஆட ஆரம்பிச்சுருங்க. இதனாலதான் சொல்றோம், ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேட் 5% எடுங்க. சீரியஸா சொல்றேன், பெரிய சேஞ்ச் ஓவர் கிடைக்கும். பிகாஸ் நீங்க இன்னும் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் மார்க்கெட்ல சர்வை ஆகணும்னு நினைங்க.
நான் 2 நாள் 3 நாள்ல ட்ரேட் பண்ணிட்டு மார்க்கெட் விட்டு வெளியில போறேன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, தப்பே கிடையாது. பட் அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணலனா யாராலையுமே உங்களை என்னைக்குமே காப்பாற்றவே முடியாது மார்க்கெட்ல. ஸோ கீப் தட் வெரி ஸ்ட்ராங் இன் யுவர் மைண்ட். ஓகே, அதே மாதிரி இந்த பிஜிலி அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அந்த பிஜிலி அக்கௌண்ட்ல என்ன பண்ணலாம்னா, ஸோ இப்போ இங்க லெஜர் சம்மரின்னு ஒன்று இருக்கும். தன்ல போய் லாகின் பண்ணோன்னே தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் இப்போ க்ளோசிங் பேலன்ஸே எவ்வளோ இருக்கு? வெறும் 5000 தான் இருக்கு. பட் இதுல என்ன ஸ்பெஷலான விஷயம்னா, ஓகே, இதுல ஃபண்ட் சம்மரி பார்த்தா தெரியும். சி இப்போ இதுல எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரி எண்ணிலேருந்து எடுத்துக்கலாம்னா, ஓகே, டிசம்பர் 30லேருந்து எடுத்துக்கலாமே. அப்போ என்ன பண்ணியிருக்கோம்? குவார்டர்லி செட்டில்மெண்ட் ஆயிருக்கு. ஜான்வரி 20ஆம் தேதி என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு 5000 ஃபண்ட் உள்ள ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, 5000 உள்ள ஆட் பண்ணதுக்கப்புறம் தென் ஏதோ ஆவரேஜிங்காக அகைன் ஒரு 7000 ஆட் பண்ணியிருக்கோம். 12000 போட்டா 23rd ஜான்வரியில் என்ன பண்ணிட்டோம்? 14000 பே அவுட் பண்ணியாச்சு 20ஆம் தேதி. ஓகே, ப்ராஃபிட் 23ஆம் தேதி ப்ராஃபிட் வந்துடும். தென் 30ஆம் தேதி என்ன பண்ணியிருக்கோம்? ஃபண்ட்ஸ் ஆடட் 13000 ரூபாய் பண்ணியிருக்கோம். அந்த 13000 எவ்வளோ பே அவுட் போட்டாச்சு? 25000 பே அவுட் போட்டாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்னதா பண்ணீங்கனாலே என்ன ஆகும்? 70,000 இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கிற அக்கௌண்ட்ல வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1,22,000 பே அவுட் போட்டாச்சு. பட் இந்த 70,000 ஃபண்ட் எப்படி ஆட் பண்ணியிருக்கோம்னா, இந்த எந்த அமௌண்ட்டை நம்ம வித்ட்ரா பண்ணோமோ அதுல ஒரு ப்ராஃபிட்டை கழிச்சுட்டு தான் திரும்ப திரும்ப உள்ள போடுறோம். இது பேர் தான் பிஜ்லி அக்கௌண்ட். ஓகே, இந்த வீடியோல எல்லாம் காட்டியிருந்தோம் இல்லையா? சம்திங் கால் பிஜ்லி அக்கௌண்ட். இதுதான் இந்த பிஜ்லி அக்கௌண்ட் பின்னாடி இருக்கிற சீக்ரெட். ஓகே, அந்த பிஜ்லி அக்கௌண்ட்ல வேற என்ன பண்ணலாம்னா, சின்ன சின்னதா ட்ரேட் பண்ணுங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்க இப்போ நம்ம மார்க்கெட்ல ஒரு 10,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. ஓகே, 10,000 ரூபாய் என்ன பண்ணிட்டீங்க? ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. 10,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 10,000 ரூபாய் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு 5,000 மட்டும் என்ன பண்ணணும்? கொண்டு போய் பிஜ்லி அக்கௌண்ட்ல போடுங்க. ஓகே, பிஜ்லினா என்னது? ஊசி வெடி. ஓகே, அது சின்னதா தான் வெடிக்கும். அப்போ 5,000 இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்மளால என்ன பிரீமியம் வாங்க முடியும்? 76 ரூபாயில ஒரு பிரீமியம் வாங்க முடியும். 75 ருபீஸ்ல ஒரு பிரீமியம் இருந்ததுன்னா நம்மளால ஒரு லாட் வாங்க முடியும். கரெக்டா? அப்போ என்னைக்கு நீங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கே வெயிட் பண்ணணும்? ஒரு டியூஸ்டேக்காக வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அன்னைக்கு எக்ஸ்பைரி. ஏன்னா நம்ம தான் ஓவர் ட்ரேட்லாம் பண்றோம், நம்மளால ஓவர் ட்ரேடிங்கை கண்ட்ரோலே பண்ண முடியாது. எனக்கு உள்ளங்கை அரிச்சுக்கிட்டே இருக்கும், எனக்கு காசு வந்துகிட்டே இருக்கணும்னு என்ன இருக்கிறவங்களுக்காக தான் சொல்றது இந்த பிஜ்லி அக்கௌண்ட். ஓகே, அதையும் ஸ்பெசிஃபிக்கா எதுல நீங்க ஓபன் பண்ணணும்னா தன்ல ஓபன் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஐடியாவுக்கு சொல்றேன். ஓகே, ஐ எம் நாட் ப்ரொமோட்டிங் தன். நான் இந்த சேனல் இந்த வீடியோ கீழே வேணா நான் என்ன பண்றேன், தன் லாகினோட லிங்க் அனுப்புறேன். யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ இதுக்காக நான் தன்னை வந்துட்டு பர்சனலாக ப்ரொமோட் பண்றது இல்லை. ஓகே, ஐ எம் நாட் ப்ரொமோட்டிங் தன் பர்சனலி. பட் எதுக்காக தன்னை வச்சு ட்ரேட் பண்ணலான்னு சொல்றோம்னா அது பின்னாடி ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு. ஓகே, தெர் இஸ் அ பிக் சீக்ரெட் பிஹைண்ட் தட். என்னன்னா, இப்போ சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. ஸோ திஸ் வாஸ் அவர் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஓகே, நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல எடுத்த ஒரு ஸ்கிரீன்ஷாட். February 17th என்ன பண்றோம்? February 17th என்ன டேட்னு பாத்தீங்கன்னா இதுலயே தெரியும். டியூஸ்டே, நிஃப்டி எக்ஸ்பைரி அன்னைக்கு. ரைட், அன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம்? 5,500 போட்டோம். அப்புறம் ஒரு 5,500 11,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். அன்னைக்கே இமீடியட்டா என்ன பண்ணிருக்கோம்? நல்லா ப்ராஃபிட் பண்ணிட்டோம். த வெரி நெக்ஸ்ட் டே 18th வெனஸ்டே என்ன பண்ணியாச்சு? 22,000 ரூபாய் பே அவுட் போட்டாச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் அந்த 5,000 ஏதாவது அக்கௌண்ட்ல வச்சுட்டு இருக்கோம் திரும்ப 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 திரும்ப. we are not rotating அக்கௌண்ட் வந்துட்டு பெருசு பண்றது இல்ல. பட் we are make using of the profit what we made. இதை நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சொல்லி கொடுத்து, அவர் ஜென்ரலாவே டெய்லியுமே he makes good profit 50,000 1 lakh 30,000 40,000 மினிமம் அந்த மாதிரி தான் ப்ராஃபிட் பண்றாரு. அவருக்கு என்ன சொன்னேன்னா, நான் வந்துட்டு ஒரு நாளோட மெயின் அக்கௌண்ட் ப்ராஃபிட்ல 50% மட்டும், அதாவது நீங்க 50,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா ஒரு 25,000 ரூபாய் கொண்டு வந்து டன் அக்கௌண்ட்ல போட்டு ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். டன்ல ஏன் பண்றோம்னா அதுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட்டும் இருக்கு சொல்றேன். ஓகே, அவர் என்ன சொல்றப்பல, சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அன்னைக்கு தான். திஸ் இஸ் குஜிலி அக்கௌண்ட் சார். ஃப்ரம் 20,000ல ஆல்மோஸ்ட் டெவலப் பண்ணிட்டாரு. 18 19 26 36, அதுல ஒரு 2 ரூபா போச்சு. 34, அப்புறம் ஒரு 15 39 49, அப்புறம் ஒரு 7,000 ரூபாய் 56,000 ரூபாய் நியர்பை 50,000 கிராஸ் பண்ணிட்டாரு. கரெக்ட்? எப்படி? லாஜிக் வச்சுதான் இதுலயே ட்ரேட் பண்ணிருக்காப்ல. ஓகே, பட் அந்த லாஜிக் வச்சு ட்ரேட் பண்ணாலும் நம்ம அவருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா, 50,000 ரூபாய் ப்ராஃபிட் ஆனதுக்கு அப்புறம் வித்ட்ரா 40,000 ஃப்ரம் யுவர் அக்கௌண்ட். இப்ப என்ன பண்ணிருக்காரு? ஒரு நாளைக்கு மெயின் அக்கௌண்ட்ல வந்த ப்ராஃபிட்ல 50% கொண்டு வந்து பிஜ்லி அக்கௌண்ட்டுக்காக தன்ல போட்டாரு. தன்ல 50,000 ரூபாய் ப்ராஃபிட் ஆகும். என்ன சொல்றோம்? 40,000 ரூபாய் வெளில எடுக்க சொல்லிடும். ஆல்ரெடி 20,000 ஒரு ப்ராஃபிட்ல வந்து சர்ப்ளஸ் தான். அந்த சர்ப்ளஸோட சர்ப்ளஸ் தான் இந்த 50,000.
அப்போ 40,000 வெளியில எடுத்துட்டாருன்னா கேபிட்டல் ஸ்டில் 35,000 இருக்கு. பட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் 20,000 வெளியில வந்துருது, பிளஸ் இன்னொரு எக்ஸ்ட்ரா 20,000 வெளியில வந்துருது. இதுக்கு அவர்கிட்டயே கேட்கிறோம், வாட் ஸ்ட்ராட்டஜி நீ யூஸ்டுன்னு கேட்கிறோம். அவர் சிம்பிளா சொல்லிட்டாரு, ஆரஞ்சு லைன்ல வாங்குறேன், ப்ளூ லைன்ல வித்துடுறேன், ப்ளூ லைனை கிராஸ் பண்ணா கிரீன் லைனுக்கு வெயிட் பண்றேன்றாரு. தென் அவரோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இதெல்லாம் யாருக்கு சூட் ஆகுதுன்னா, யூசிங் யூர் ரோபோட் சின்ஸ் 2 months, ஒன்லி ஒன் டே லாஸ், தட் டு பிகாஸ் ஆஃப் ஓவர் கான்பிடன்ஸ். அவர் ஓவர் கான்பிடன்ஸ்னால லாஸ் ஆகுதுன்னு சொல்றாரு. ஈவன் எனி ஒன் டே டெக்னிக்கல் கேன் ஃபெயில். ஓகே, நெக்லிஜிபிள். ஒரு 50 daysல 1 or 2 days ஃபெயில் ஆகுறது வந்துட்டு இட் இஸ் நோபடி கேன் பி தட் பர்ஃபெக்ட். கடவுளால் கூட அப்படி ஒரு இண்டிகேட்டர் தயாரிக்க முடியாது. ஓகே, ஸோ ஒரு நாள் ஓவர் கான்ஃபிடன்ஸ் லூஸ் பண்ணிட்டேன்றாரு. ஆல் அதர் டே ப்ராஃபிட் 30,000 மேல டெய்லி ப்ராஃபிட்ன்றாரு. ஸோ தினம் 30,000 ஒரு மாசம் 2 மாசம் எடுத்திருந்ததுனாலே அவர் 5-6 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணியாச்சு. அந்த 5-6 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணவரே இந்த பிஜ்லி அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு கொண்டு வந்து போட்டிருக்காரு? ஒரு 5,000 ரூபா தான். அது ஒரு நாள் ப்ராஃபிட்ல, ஐ மீன் 20,000 போட்டிருக்காரு. அது ஒரு நாள் ப்ராஃபிட்ல 50% உள்ள கொண்டு வந்து போட்டிருக்காரு. ஓகே, ஸோ இப்போ இதுல பெரிய கேட்ச் என்னன்னா, இப்போ நிஃப்டியில தான் ட்ரேட் பண்றோம்னு வைங்களேன், இந்த 5,000 இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 5,000 எவ்வளோ ஒரு குவான்டிட்டிங்கிறது, ஐ மீன் ஒரு லாட்டுங்கிறது 65 குவான்டிட்டியா, அப்போ 75 ரூபாயில் இருக்கிற ஒரு ப்ரீமியம் நம்மளால வாங்க முடியும். அந்த 75 ரூபா ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 10-10:30 மணிக்கு கிடைச்சிரும். என்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி என்னைக்கு, அதனால ஒரு எக்ஸ்பைரிக்கு பிளான் பண்ணுங்க. பிஜ்லி அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்றதுனா ஓகே, எக்ஸ்பைரி என்னைக்கு பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணணும், 70 ரூபாயில ப்ரீமியம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா 20 பாயிண்ட் மூவ்மெண்ட்ல ஈஸியா ஸ்கால்பிங்ல பிடிச்சிடலாம். நம்ம கிட்ட நிறைய செட்டப் இருக்கு. இது நான் யாருக்குமே இதை செய்யுங்கன்னு இன்சிஸ்ட் பண்றது இல்ல. இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா யாருக்குன்னா, என்னால ட்ரேடே எடுக்காம இருக்க முடியறது இல்ல, எனக்கு உள்ளங்கை அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, பியோரா அவங்களுக்காக மட்டும்தான் இந்த இன்புட்டை தவிர்த்து மித்த யாருக்காகவும் கிடையாது. சரியா? அப்போ ஒரு 20 பாயிண்ட் எடுத்துட்டா என்ன ஆயிடுது, பிஜ்லியில இருந்த 5K வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2K ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. இல்ல 20 பாயிண்ட் தான் எடுத்தீங்க, 25 பாயிண்ட் எடுத்திருக்கேன்னு வச்சுங்களேன், ஒரு 1,500 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட் எவ்வளவு மாறிடுது, 6,500 மாறிடுதா? அப்போ 6,500 100 ரூபா ப்ரீமியம்ல ஒரு பொசிஷன் எடுக்க முடியும். மற்ற புரோக்கரேஜஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு எடுத்த ப்ராஃபிட் செட்டில்மெண்ட் போய் நாளைக்கு தான் அது உங்களுக்கு ட்ரேடபிள் பேலன்ஸா மாறும். பட் ஏன் தன்ல பண்ண சொன்னேன்ற ஒரே ரீசன் என்னன்னா, இமீடியட்டா நீங்க 6,500 பொசிஷன் எடுத்துக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம், 100 ரூபா ப்ரீமியம் எடுக்கலாமா? ஒரு டைமும் கொஞ்சம் இறங்கிருச்சுன்னா 48 ரூபி ப்ரீமியம்ல நீங்க என்ன பண்ணலாம், 2 லாட்ல ட்ரேட் பண்ணலாம். காட் இட். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், அதுல ஈஸியா ஒரு 10 பாயிண்ட் கிடைச்சதுன்னா மறுபடியும் இன்னொரு 1,300 ரூபா, ஆல்மோஸ்ட் இன்னொரு 1.5 சேர்ந்து 8K மாறிடுது கேபிட்டல். இதுக்கப்புறம் ரொம்ப ஜாஸ்தி ரிஸ்க் எடுக்காதீங்க. சேம் 1 or 2 லாட்ஸ்ல இன்னொரு 1,000 rupees பண்ண முடிஞ்சுன்னா 9K கேபிட்டல் கொண்டு வந்தீங்கன்னா என்ன பண்ணிடணும், இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு தன்ல போட்டீங்கன்னா இமீடியட்டா என்ன ஆயிரும், அந்த அமௌண்ட் உங்களுக்கு 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ள வந்துடும். 4,000 உள்ள இருக்கும். அப்ப எண்ட் ஆஃப் த டேல என்ன பண்ணலாம், நிஃப்டில ஒரு 20 ரூபா ப்ரீமியம் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு 3 லாட் வாங்குறீங்க. ஓகே, 195 குவான்டிட்டி, ஐயோ சாரி, 20 into 195, 4,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இந்த 3 லாட்ல 10 பாயிண்ட் பிடிச்சாலும் சரி, 20 பாயிண்ட் பிடிச்சாலும் சரி, 10 பாயிண்ட் பிடிச்சா இன்னும் 2,000 ரூபாய், 15 பாயிண்ட் பிடிச்சிங்கன்னா இன்னொரு 3,000 ரூபாய். ஸோ இந்த மாதிரி தான் ஊசி வெடி சின்ன சின்னதா வெடிச்சுக்கிட்டே இருக்கும். இதில் வர ப்ராஃபிட்ஸ்ல யூ ஹேவ் டு பி வெரி ஹாப்பி. ஓகே, இதை அப்பப்போ வித்ட்ரா போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் சேஃப். ப்ராஃபிட் திரும்ப ப்ராஃபிட்டை சம்பாரிச்சு கொடுக்கும், அந்த ப்ராஃபிட்டை வெளியில எடுத்துடுறோம், அந்த ப்ராஃபிட் கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு திரும்ப ப்ராஃபிட் பண்ணணும். நான் பெரிய ட்ரேடரு, என்னால் எவ்வளோ வேணாலும் ட்ரேட் பண்ண முடியுங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்ணா மட்டும்தான் உங்களோட கிரீடியும் எமோஷன்ஸையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க நஷ்டத்துல உங்க இன்வெஸ்ட்மெண்ட் போகாது, உங்க ப்ராஃபிட்ல ஒரு சின்ன பார்ட்டை தான் நீங்க இதுல போட போறீங்க. பட் இதுக்கு பெரிய ரிஸ்க் எடுத்துட வேண்டாம். காட் இட். தென் அடுத்த பாயிண்ட், ஏன் நான் இந்த மாதிரி அக்கௌண்ட்டை சப்ரஸ் பண்ணி பண்ண சொல்றேன்னா, இங்க யாருக்குமே வந்துட்டு எவ்வளவு வந்தாலும் பத்துறது இல்லைங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்மளால ஒரு 10 இட்லி சாப்பிட முடியும்னா, 20 இட்லி இருக்குன்னா மல்லுக்கட்டி ஒரு நாளைக்கு 20 இட்லி சாப்பிடலாம், 2வது நாள் சாப்பிடலாம். தினம் 20 இட்லி மல்லுக்கட்டி சாப்பிட்டுட்டே இருக்க முடியுமா? இல்ல, எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும், 1 கிலோ ஐஸ்கிரீம் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு காட்டலாம். தினம் 1 கிலோ ஐஸ்கிரீம் உட்காந்து சாப்பிட முடியுமா? பட் ட்ரேடிங் மட்டும் ஏன் அப்படி பார்க்க மாட்டேங்கிறீங்க? எவ்வளவு கிடைச்சாலும் எனக்கு பத்தாது, நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன்னு சொன்னாக்கா இட் வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட். அந்த மாதிரி உங்களால பண்ண முடியாது. இதே இன்னொரு சினாரியோ எக்ஸாம்பிள் கேட்கிறேன். உங்ககிட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. சரியா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு தயவு செஞ்சு யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். சரியா? சென்செக்ஸ்ல ஒரு 10 ரூபா ப்ரீமியம்ல என்ன பண்றீங்கன்னா, ஒரு 10,000 குவான்டிட்டி வாங்கிடுறீங்க. ரைட்? அந்த 10 ரூபா ப்ரீமியம் என்ன ஆயிருது, ஒரு 300 ரூபாய்க்கு போயிருது. ஓகே, அப்போ உங்க அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளவு மாறும், 30 lakhs மாறுது. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு நிஃப்டி எக்ஸ்பீரியிலோ சென்செக்ஸ் எக்ஸ்பீரியிலோ என்ன பண்றீங்க, ஒரு 30 ரூபா ப்ரீமியம் வந்துட்டு 1 lakh குவான்டிட்டி வாங்குறீங்க. ஓகே,
அந்த பிரீமியம் 300 ரூபாயிலேருந்து எவ்வளோ போகுது? ஐ மீன் 30 ரூபாயிலேருந்து எங்கே போகுது? அதுவும் அதே மாதிரி 300 ரூபாய்க்கு போயிருது. ரைட். அப்போ உங்கள் கேபிட்டல் 300 ரூபா கூட வேண்டாங்க. சாரி 3000 ரூபான்னு போட்டேன். 3000 வேண்டாம், 200 ரூபான்னு வச்சுக்கலாம். ஓகே, 200 rupees போயிருது. அப்போ உங்கள் கேபிட்டல் எவ்வளோ மாறிடுது? 2 CR மாறுது. இப்படி 2 CR ஆயிடுச்சுங்கிறதுக்காக நீங்கள் ட்ரேடிங் விட்டு வெளில போயிடுவீங்களா? தெரியாமல் கேட்குறேன். என்னோட கோல் இதுதான், என்னோட டார்கெட் நான் ரீச் பண்ணிட்டேன், இனி நான் ட்ரேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு யாராவது சொல்லுங்க நான் ட்ரேடிங் விட்டு வெளில போயிடுவேன். யாரும் போக மாட்டாங்க. லாஸ் ஆச்சுனாலும் நம்ம போக மாட்டோம், ப்ராஃபிட் வந்தாலும் நம்ம போக மாட்டோம். அப்ப நமக்கு மிஷன், விஷன், கோலு, ராக்கெட் எங்க தான் விட போறோம்? தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், ரைட்? அதுக்காக தான் சொல்றேன், நமக்கு எவ்வளவு வந்தாலும் பத்தாது. நம்ம மேல 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 மேலன்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போம். பட் அடுத்தது ட்ரேடிங் விட்டு வெளியிலலாம் உங்களால வர முடியாது. இது ஒரு வழி பாதை. ஒன்ஸ் உள்ள வந்து மாட்டினீங்கன்னா மாட்டினது தான். திரும்பலாம் இதை விட்டு உங்களால வெளியில வர முடியாது. காட் இட்? அதனால கன்சிஸ்டண்டா தினம் ஒரு சின்ன ப்ராஃபிட்டா எய்ம் பண்ணுங்க. ஒரு 5% to 10%. மந்த்லிக்கு அது நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இயர்லி கம்பேர் பண்ணீங்கன்னா இன்னும் பெரிய ரிட்டர்ன் கிடைக்கும். 1,00,000 ரூபாய் கொண்டு போய் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே போட்டீங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்? 7,000 ரூபாய் கிடைக்குமா? பட் இதுல உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்குது. அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு வர சின்ன அமௌண்ட் உங்களை இம்ப்ரெஸ் பண்ண மாட்டேங்குது. அது பெரிய ரேஞ்சுக்கு யோசிங்க. நான் இன்னும் 5 வருஷத்துல அது எவ்வளவு ஆகும்னு யோசிங்க. 10 வருஷம் கழிச்சு அது எவ்வளவு ஆகும்னு யோசிங்க. நான் தினம் சின்ன சின்னதா சிறுக சிறுகதான் எடுக்கிறேன். பட் நாள் போக போக அது உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்கிறத தயவு செஞ்சு யாரும் மறந்துட வேண்டாம். ஓகே, அதே மாதிரி இந்த லாஜிக் ஸ்ட்ராட்டஜிலாம் எதை வச்சு ட்ரேட் பண்றது, எப்படி ட்ரேட் பண்றது, இதுல டவுட் இருக்கிறவங்களுக்கு ஐ வில் சேவ் ஒன் மோர் திங். நம்ம யூடியூப் சேனல்ல போய்க்குங்க. பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எஜுகேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஓகே, இதுல நம்ம ப்ரீவியஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாமே இதுல லிஸ்டா ஒன்னொன்னா இருக்கு. ஓகே, யூ கேன் வாட்ச் எவ்ரிதிங். சி, என்னையிலேருந்து லைவ் வீடியோஸ் இருக்குன்னு சொன்னாக்கா நவம்பர் 15ஆம் தேதியிலேருந்து லைவ் செஷனோட வீடியோஸ் எல்லாம் ரெக்கார்டிங் போட்டிருக்கோம். பட் இட் இவ்வளோ நாள் இருக்கு. இன்கேஸ் அதுல தேடி கண்டுபிடிக்கிறது சிரமமா இருக்குன்னு சொன்னாக்கா வாட் யூ கேன் டூ இஸ், இங்க லைவ்க்குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர்ல தம்ப்நெயிலோட இருக்கு பாத்தீங்களா, அது எல்லா வீடியோஸுமே லைவ் செஷன் தான். ஓகே, ப்ளூ கலர் தம்ப்நெயில்ல இருக்கிற எல்லா வீடியோவுமே லைவ் செஷன்ஸ் தான். இந்த பிளாக் கலர்ல இருக்கிறதுல டெய்லி மார்னிங் வந்து யூடியூப் லைவ்ஸ், மித்ததெல்லாம் ப்ளூ கலர்ல எல்லாமே லைவ் செஷன்ஸ் தான். கூகுள் மீட்ல கண்டக்ட் பண்ணியிருப்போம். அதுல ஜாயின் பண்ணவங்கள கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, அதுக்கு நம்ம ஆன்சர் கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் தான் இது எல்லாமே. காட் இட்? ஸோ இதுல போயிட்டு நீங்க பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். பேசிக்ல இருந்து எல்லாமே நிறைய செஷன் எடுத்திருக்கோம். பர்டிகுலரா December 6 பார்க்கலாம். ஈவன் லாஸ்ட் வீக் செஷன் கூட பார்க்கலாம் நீங்க. ஸோ தெர் ஆர் மோர் திங்ஸ். ஒன்னொன்லி ஒரு விஷயம் புதுசா இருக்கும். காட் இட்? ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இஸ் கமிங் வீக் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஓகே, வாட் கேன் ஹேப்பன் இன் நிஃப்டி. இப்போ நிஃப்டியில் அதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைன். மார்க்கெட் டெக்னிக்கலாவும் சரி, குளோபல் நியூஸ் வச்சும் சரி, நம்ம நியூஸ் பேஸ்டா போறது இல்ல. டெக்னிக்கலி ஸ்டில் மார்க்கெட் கீழே வரக்கான பாசிபிலிட்டி தான். மண்டே இந்த லெவலுக்கு கீழே இன்டர்டே ட்ரெண்ட் நெகட்டிவ். இந்த வீக்குமே 23,336 கீழே நெகட்டிவ். டே ட்ரெண்ட்ல 23,251 கீழே நெகட்டிவ். இங்கிருந்து கீழே போச்சுன்னா டைரக்டா 22,740 வரைக்கும் பாசிபிலிட்டி. இன்படியில் இங்க ஒரு பாஸ், இங்க ஒரு பாஸ். இதே மார்க்கெட் மேல போகணும்னா அடே அப்பா 23,707 மேல 932 வரைக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கு. அதுலயும் 772ல ஒரு பாஸ். 772 கிராஸ் பண்ணுச்சுன்னா மேபி ஒரு 150 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் இருக்கு. பட் 23,932 கிராஸ் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் 24,386. 386க்கு மேலேயும் நிறைய ஹடலுங்க, இங்கெல்லாம். ஸோ அப்சைடுக்கு கிளியரான டைரக்ஷன்ல. பாட்டம்ல அதே மாதிரி 617 பிரேக் பண்ணுச்சுன்னா, ஐ மீன் 740 கீழே 617 இந்த ரேஞ்சில் வந்துட்டு கொஞ்சம் மார்க்கெட் வாலடைலா இருக்கிற பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா 22,330 பிரேக் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் 21,824. ஓகே, திஸ் இஸ் த வியூ ஃபார் நிஃப்டி. இதே பேங்க் நிஃப்டி அதுவும் அப்படிதான் இருக்குங்க. இன்ட்ராடே ஐ மீன் வீக்லி ட்ரெண்ட் இது கீழே நெகட்டிவ், இன்ட்ராடே ட்ரெண்ட் இது கீழே நெகட்டிவ். கீழே வந்துச்சுன்னா பேங்க் நிஃப்டிக்கு 50 to 590 வரைக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. இன்படியில் இங்க ஒரு பாஸ், இங்க ஒரு பாஸ் பேங்க் நிஃப்டிக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி இந்த ரேஞ்சுக்குள்ள இட் கேன் பி லிட்டில் வாலடைல், பட் ரேஞ்ச் பெருசு. ஓகே, 500 ஒரு 51,400 50 to 950 பெரிய ரேஞ்ச் தாங்க. இந்த ரேஞ்சுக்குள்ள இட் கேன் பி லிட்டில் வாலடைல். இது ஒரு 500 பாயிண்ட் ரேஞ்சு, இது ஒரு 500 பாயிண்ட் ரேஞ்ச். ஓகே, இந்த 500 பாயிண்ட் பிரேக் பண்ணுச்சுன்னா பேங்க் நிஃப்டிக்கு பாட்டம்ல ஒன்றும் பெரிய ரேஞ்ச் இருக்கு. இட் கேன் கம் டு 49,168. பேங்க் நிஃப்டி மேலெல்லாம் போகணும்னா ரொம்ப கஷ்டம் போல. சி, 54,400 கிராஸ் பண்ணிச்சுன்னா 800 வரைக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்கு. இந்த ரேஞ்சில் யூ கேன் கெட் அ ட்ரேட். இதுக்கு மேல போச்சுன்னா இங்க ரிவர்ஸ் ஆகும், இதுக்குள்ள போகும், இங்க ரிவர்ஸ் ஆகும், இங்க இயர்லி சிபிஆர் இருக்கு. இதை தாண்டினா இந்த இடத்துக்குள்ளாரி ரிவர்சல் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு பெட்டர் வியூ
56,044 மேல தான். ஓகே, அதுக்கு மேல போச்சுன்னா பேங்க் நிஃப்டிக்கு யூ ஹேவ் வெரி குட் ரேஞ்ச். ஸோ திஸ் இஸ் த வியூ ஃபார் கமிங் வீக் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. அண்ட் பாம் லெவலுமே காட்டிடுறேன். திஸ் இஸ் கோயிங் டு பி பாம் லெவல் நிஃப்டி ஃபார் திஸ் வீக். என்னன்னா 23,132 and 23,913 is the bomb level for this week நிஃப்டிக்கு. தென் சென்செக்ஸ்க்கு 74,709 and 77,187. Okay, this is the bomb level for Sensex. I hope this video is little helpful. உங்கள ஒரு சின்ன மாற்றம் வந்ததுன்னா I am very happy. Okay, once again I am saying trade safe, save your capital. See you, bye bye, take care. அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஜாயினிங் லிங்க் வந்துட்டு யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மேக் யூஸ் ஆஃப் இட். அதை வச்சு யூ கேன் ஜாயின் அவர் வாட்ஸ்அப் குரூப். அதில் வந்துட்டு யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ் இன் த குரூப். கைண்ட்லி அவாய்ட் பர்சனல் மெசேஜஸ். ஏன்னா இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் என்னால் எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறது கஷ்டம். தட் இஸ் வை வி ஹேவ் அ காமன் ஃபாரம் கால் வாட்ஸ்அப் குரூப். அதில் யூ கேன் ஆஸ்க் ஆல் யுவர் டவுட்ஸ். நான் இல்லைனாலும் மற்ற எக்ஸ்பீரியன்ஸ்டான இருக்கிற ட்ரேடர்ஸ் நம்ம குரூப்ல ரொம்ப நாள் இருக்கிறவங்க எல்லாம் தே வில் பி கைடிங் யூ. ஓகே, பை கைஸ், டேக் கேர்.